வணக்கம், வெல்கம் டு ரோடா தீபிகா சேனல். இந்த வீடியோவில் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, புளி ஒரு எலுமிச்சை பழ சைஸ் எடுத்து ஊற வச்சுருங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வானல் வச்சுக்கோங்க, இல்லை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே இப்போ உரிச்சு வச்சுருக்க பூண்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு பிடி அளவு பூண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா பூண்டு வதங்கின அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது கூட வெங்காயத்தில் வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் வெளியே வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் எண்ணெய்லாம் வெளியே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான எல்லோயிஷ் கலராக இருக்குது. இந்த குழம்புக்கான கலர் நல்லா தரும். இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தூளை எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது பாருங்கள் வதக்கி முடித்தோடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இப்போ சுண்டக்காய் ரெடி பண்ணிக்கலாம். சுண்டக்காய் நம்ம முழுசாக அப்படியே போட முடியாது. அது கட் பண்ணி தான் போடணும். ஆனால் கட் பண்ணால் அது சின்ன சின்னதாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்கும். பண்ணுவாங்கன்னா இந்த சுண்டைக்காயை கவரில் போட்டுட்டு பாருங்கள், நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே எல்லா சுண்டைக்காயும் போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் இடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் நம்ம. அதில் கவரை இந்த மாதிரி தட்டினீங்கன்னா எல்லா சுண்டைக்காயும் நல்லா ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இப்போ எல்லா சுண்டைக்காயும் படுற மாதிரி நீங்கள் தட்டிக்கணும். ஒரு சுண்டைக்காய் கூட விடக்கூடாது. பாருங்கள், இப்போ தட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதில் கொட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா கத்தி எடுத்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி தட்டிக்கிட்டாவே போதும். ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. இதுக்கு நீங்கள் தக்காளி வதங்குற நேரத்துலேயே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டாவே போதும். இது முன்னாடியே தட்டி வச்சுக்க தேவையில்லை. எனக்கு சுண்டைக்காய் கலர் மாறிடும். ஜஸ்ட்டு தக்காளி வதங்குற நேரத்தில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டுனா அந்த உள்ளே இருக்க சீட்லாம் ரொம்ப ஃபுல்லாக கழுவணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம தட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த சுண்டைக்காயை போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த சுண்டைக்காய் கூடயே மிளகாய்த்தூள், உங்கள் வீட்டுக்கு தேவையான காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் கூட தனியாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி காரத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த
மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் எண்ணெயில் வதக்கிறது தாங்க இந்த காரக்குழம்போட டேஸ்ட்டே இருக்கும். இந்த கலர் வந்து நல்லா உங்களுக்கு இருக்கும். நல்லா வதக்கிட்டு இந்த சுண்டைக்காய் வந்து இப்போ வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா புளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிப்போம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes இது நல்லா கொதிக்க விடுவோம். புளி நல்லா கொதிச்சதுனாலும் காரக்குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பார்க்கும்போது எனக்கே சாப்பிட்ணுன்னு தோணுது. திரும்பவும் உங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.